எல்லாருக்கும் வணக்கம். This is Bindu Patrick and welcome back to Bipa Designer Studio. நம்ம நிறைய டைப் ஆஃப் நெக் டிசைன்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதே போல ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக் டிசைன், ஒரு லைனிங் டாப்ஸ்க்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போறோம்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவலா லைனிங் டாப்ஸ் எப்படி கட் பண்றோமோ அதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ கேன்வாஸ்ல எப்படி கட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் நெக்கோட வித் வந்து 3.5 inches, ஹைட் ஆஃப் த நெக் வந்து 8.5 inches. அதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். நெக்ஸ்ட் இந்த பேட்டர்னுக்காக ஒரு 16.5 inchesக்கு நம்ம லைன் மார்க் பண்ணி அதையும் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். இப்போ மேலே நெக்கு கிட்ட ஒரு 1.5 inchக்கு நம்ம லைன் மார்க் பண்ணிட்டு அது அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நம்ம கீழே அந்த 3.5 inches கிட்ட வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட் கிடையாது, ஸ்லாண்டிங்காக பண்ண போகிறோம். இப்போ நெக்குக்கு நம்ம 8.5 inches மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 2/1/4 அதாவது 2 quarterக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அங்கே தான் நம்ம வந்து ஒரு கர்வ் எடுக்க போகிறோம். ஒரு கர்வ் மாதிரி நம்ம வரைய போகிறோம், சர்க்கிள், செமி சர்க்கிள். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ்லேருந்து நம்ம அந்த நெக்கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது எந்த ஃபேப்ரிக்கில் நம்ம பேட்டர்ன் போட போகிறோமோ அந்த ஃபேப்ரிக்கில் நம்ம இந்த இன்டர்ஃபேஸிங் அதாவது கேன்வஸை நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு மிச்ச இடத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஓரமாக நம்ம அந்த பைப்பிங்கை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓரமாக பைப்பிங்கை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டு, இது வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலருக்காக ஒரு ப்ளூ போட்டிருக்கேன். அந்த டாப்பில் வந்து ப்ளூ கலர் இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த கலர் மேட்சிங்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைப்பிங் ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம். ஸோ நான் ஃபுல்லாக அந்த மாதிரி பைப்பிங் ரெடி பண்ணியாச்சு. ஓரமாக அடித்து எடுத்திருக்கேன். கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதில் பைப்பிங்கை நம்ம அவுட்டர் பார்ட்டுக்கு தான் அடிச்சிருக்கோம். இப்போது நம்ம நெக்கோட இன்சைட்லேயும் நம்ம இந்த பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த கர்வ் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம பைப்பிங்கை வந்து வளைச்சி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பைப்பிங் வீடியோ எப்படி ரெடி பண்ணணுன்ற வீடியோஸ் எல்லாம் ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்கும். நீங்கள் போய் அதை பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் போய் அதை பாருங்கள். இந்த கர்வ்லாம் வரும்போது அந்த எண்டுக்கு வரும்போது கரெக்டாக அதை மடித்து நம்ம வந்து திருப்பணும். ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அந்த பைப்பிங்கோட த்ரெட்டை வந்து கரெக்டாக அது மாதிரி திருப்பிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ பேட்டர்ன் பண்ணதை நம்ம லைனிங்க்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம டாப்ஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் அட்டாச் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு மேலே இந்த பேட்டர்ன் ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நம்ம உள்பக்கமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு தேவையான நாச்சஸ் போட்டு நம்ம வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். ஸோ இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுடலாம், படிமான தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை மடித்து நம்ம அதுக்கும் வந்து உள் பக்கமாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸி தான் போடுறதுக்கு. எல்லோரும் ட்ரை பண்ணலாம், வீட்லேயே ட்ரை பண்ணலாம் இந்த பேட்டர்னை. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து அந்த படிமான தையல் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு எடுத்துடணும்.
எடுத்துட்டு நம்ம அந்த வெளிப்பக்கமாக இருக்கிற அந்த பைப்பிங்கையும் நம்ம உள்பக்கமாக திருப்பி இன்னொரு ஸ்டிச்சு போட்டு போகிறோம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டோம்னா நம்மளோட பேட்டர்ன் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அந்த எட்ஜஸ்லாம் வரும்போது கரெக்டாக அதை உள்ளே பேக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். சரி, நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி தான் வரும் பேட்டர்ன். ஸோ மேலே வந்து நம்ம ஒரு லூப் வைப்போம், பட்டன் வைப்போம். ஸோ லூப் அண்ட் பட்டன் வைக்கும்போது இந்த இடத்துல இது இப்படி க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்மளோட பேட்டர்ன் முடிஞ்சிடுச்சு. இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி மற்ற பார்ட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் பாருங்கள், லூப் அண்ட் பட்டனும் வச்சாச்சு. எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.